காவேரி வந்து ஒன்றும் புரியாமல் வந்து வாசலில் வந்து உட்காந்துடுறாங்க. அதை பார்த்து விஜய் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி கிட்ட ஓடி வர்றாரு. என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே அப்படியே விஜயை பார்த்துட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. காவேரி உனக்கு என்ன ஆச்சு, எதனால் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே அப்படியே கட்டிக்கிறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல விஜய்க்கு. காவேரி அப்படின்னோட உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்றாரு. எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. அப்படியே கட்டிட்டு பயங்கரமாக அழறாரு விஜய். இந்த நாளுக்காக தான் காவேரி இவ்வளோ நாளாக நான் காத்துட்டு இருந்தேன். உனக்கு ஞாபகம் வராதான்னு ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு எல்லா ஞாபகம் வந்துச்சு, எனக்கு இது போதும் காவேரி அப்படி சொல்லிட்டு கட்டிட்டு அழறாரு. நீங்கள் ஏங்க என்கிட்ட சொல்லலை, இவ்வளோ விஷயத்த சொல்லாமல் என்கிட்ட மறைச்சிட்டிங்களே. நான் இவ்வளோ நாளாக நீங்கள் யாரும் நினச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நினச்சிட்டு இருந்தேனேங்க. இவ்வளோ நாள் வந்து இப்படி நான் பண்ணிட்டேனேங்க, உங்களை நான் தூரம் வச்சு பார்த்தேனேங்க, உங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கேன். எனக்கு இதெல்லாம் நினைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏங்க நீங்கள் என்கிட்ட சொல்லாமே இருந்துட்டீங்க, எனக்கு ஞாபகம் வரலன்னா கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு அழறாங்க. காவேரி ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத காவேரி, அழாத. இல்லைங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை நினச்சி எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் புரியுது, எல்லாத்தையும் நினச்சி பார்த்தா தான் எனக்கு தெரியுது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அழறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து காவேரி நீ எந்த தப்புமே பண்ணலை, இதில் எந்த தப்புமே கிடையாது காவேரி, இதில் உன் மேலே என்ன தப்பு இருக்குது, உனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் மறந்து போச்சு, அதனால் நீ எப்பவும் போல் வந்து வீட்டில் வளர்ந்த பொண்ணா நீ வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணா என்கிட்ட நடந்துக்கிட்ட, இதில் என்ன தப்பு இல்லையே காவேரி. இருந்தாலும் நான் கொஞ்சம் இது ரொம்ப ஓவராக தாங்க போயிட்டேன், நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் போனேங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. ஏங்க இவ்வளோ நாளும் வந்து நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுவீங்கள்ல, என்னை தண்டிக்க மாட்டீங்கல்ல, ப்ளீஸுங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. காவேரி என்ன காவேரி இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டுருக்க, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. ஆனால் ஒரு விஷயத்தை பார்த்தா நாங்கள் இவ்வளோ நாளாக பயந்துட்டு இருந்தோம், நீ உனக்கு எங்கள் ஞாபகம் வந்தோடனே எங்கே உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டோம், ஆனால் உனக்கு ஒன்றுமே ஆகலை காவேரி, எனக்கு இது போதும் அப்படின்றாரு. ஏங்க இந்த விஷயம் வந்து எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இதனால் நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஏன் என் அப்பா வந்து இந்த உலகத்தை விட்டு போனதை கூட எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏங்க இதை பற்றி சொல்லாமல் விட்டுட்டாங்க, என் பிள்ளைய மறந்துட்டு என் புருஷனை மறந்துடுச்சே, நான் என்ன நினைக்கிறதுங்க என்னை பற்றி அப்படி சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு பயங்கரமாக அழறே. காவேரி காவேரி என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஏன் இப்படிலாம் பண்ணுற, சாரிங்க ப்ளீஸுங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு காலில் விட போகிறாங்க. உடனே கையை பிடிக்கிறார் விஜய். என்ன காவேரி இவ்வளோ பண்ணிகிட்ருக்க, இல்லைங்க என்னால் என்னையே மன்னிக்கவே முடியல, நீங்கள் எப்படிங்க என்னை மன்னிச்சுட்டு இவ்வளோ நேரம் என் கூட வந்திருக்கீங்க, எப்படி நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, இப்போ கூட உங்கள் கூட சேர்ந்து நான் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், நான்லாம் என்ன ஆளுங்க, என்னை நினச்சா எனக்கே கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. காவேரி சும்மா அழாத காவேரி, வீடு காவேரி, அதான் உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எல்லாம் தலை சுற்றுற மாதிரி இருக்கா அப்படின்னோடனே, இல்லைங்க ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகேவா இருக்குங்க அப்படின்னோட, ஒரு நிமிஷம் இரு காவேரி சொல்லிட்டு ஓடி போய் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் தண்ணி குடி காவேரி அப்படின்னோடனே தண்ணி குடிக்கிறாங்க காவேரி. அப்படியே வந்து காவேரி வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடியில் படுத்துக்கிறாங்க. விஜயால் தாங்கிக்கவே முடியல. காவேரி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கல, நான் நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க, நம்ம குழந்தைய அப்படின்னோடனே உடனே வந்து காவேரி உனக்கு குழந்தை ஞாபகம்லாம் வந்துச்சு, எப்படிங்க மறந்துடுவேன், எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, அம்மு தான் என் குழந்தைன்னு சொல்லிட்டு, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்ததால் எல்லாமே நான் ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன், அப்போ தான் எனக்கு புரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. சாரி விஜய் என்னை மன்னிச்சிடுங்க, மறுபடியும் என்ன காவேரி நீ மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்க, உனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு, எல்லாமே எங்களுக்கு இது போதும், இந்த விஷயத்த முதல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அத்தை வீட்டில் உள்ளவங்க தாத்தா அதுக்கப்புறமா முக்கியமாக நம்ம அம்மு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாரு அப்படின்னு ஒன்று. சரிங்க இப்போ நான் உடனே வந்து அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க, என் குழந்தையா என்னோட வந்து வயிற்றில் வளர்ந்த குழந்தைய நான் வந்து இவ்வளோ நாள் தவிக்க விட்டுட்டேங்க அப்படின்னு. இங்கே பார் காவேரி, உனக்கு வேணாம் உன் குழந்தை யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அம்முக்கு நீ தான் அம்மானு எனக்கு நல்லாவே தெரியும், என்னங்க சொல்கிறீங்க. ஆமாம் காவேரி, அவளுக்கு நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், அவளும் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டா, அம்மா நல்லா இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து முடிவு பண்ணிட்டா அப்படின்னு. இன்னும் அழறாங்க காவேரி. அழாத காவேரி ப்ளீஸ் டி அப்படின்னு. சரிங்க முதல்ல நான் அம்மாவை பார்க்கணுங்க, என்னோட மார்போடு வந்து அணைச்சிக்கணும், அப்படி குழந்தைய அப்படியே வந்து தூக்கி அணைச்சிக்கணுங்க, கட்டிக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜயும் கிளம்புறாங்க வீட்டுக்கு.